பரிசுக்காரன் கூப்பிட்டு போனா மச்சான் எங்க போனா காத்திருக்கேன் ராத்திரி வந்து காத்திருக்கு ஆத்து வரும் எங்க போனாலும் தெரியலையாப்பா இந்த மாதிரி கட்சிக்கு போனா பரிசு தானா தாயா என்ன தாயகம் என்ன பரிசுக்கிறேங்க எவ்வளவு தூரம் தேடி பார்த்து என்னத்தா ஆளே கிடைக்கல வேத்து போச்சு எனக்கு ஏயா பரிசலுக்காரன் தேடி போனிய என்ன முடிவான்னு சொல்லிக்கிற ஆள் இல்ல அது இல்லைன்னு சொல்லிக்கிறீங்க ஆள் கிடைக்கவே இல்லை அதை சொல்லுறதுக்கு உங்களுக்கு ஒரு ராத்திரி எல்லாம் தேவைப்படுச்சு யோ வந்தா பரிசு காணணும்னு வரணும்னு ஆசைப்பட்டேன் ஆனா தேடினே போயிட்டேன் சரி அதனாலயா நீ ஏயா என்ன ஒரு முன்ன பின்ன அறிவு இல்லாத ஆளு ஒரு ஆத்துவார விட்டு வந்துக்கிறேன் கொஞ்சம் உங்களுக்கு என்ன கத்துங்களா சேர்த்து ஓடி ஓடி வர தெரியும் உனக்கு என்ன பரிசல் யாரும் தேவையே கிடையாது ஏன் அப்ப ஆத்துல தானே தண்ணி கொஞ்சம் குச்சியா தைரியமா போலாம் அறிவிப்பா அப்படியா போலாம் புறப்பட்டு போலாமா ஆகட்டும் கொண்டு விட்டு என்ன தெரியுமா என் தந்தையை கொண்டு இந்த அமர்புரி நாட்டையே நாட்டு மக்கள் அத்தனை பேரையும் அடிமையாக்கி வச்சிருந்தாங்க அந்த குவாரி அப்படியா அவன் செத்தான் நாட்டு மக்கள் சுதந்திரமா வாழ்வாங்க சந்தோஷமா இருப்பாங்க ஆமா இப்ப நீ என்ன செய்ய தெரியுமா இந்த வெற்றி செய்தி போய் உங்க அப்பாவுக்கு சொல்லு நான் இன்னும் கொஞ்சம் காலம் இருந்து என் மக்களுக்கு என்னென்ன வேணுமோ அவங்களுக்கு என்ன நல்லதெல்லாம் செய்துட்டு அதன் பிறகு நான் வரேன் உனக்கு இப்பதான் திருமணம் நடந்து முடிந்தது சரி ஆகையால் நீ நம்ம நாட்டுக்கு சென்று என்னுடைய தங்கையோட சந்தோஷமா இல்லையா ஏயா நாட்டு மக்களோட உன் தங்கச்சி சந்தோஷம் முக்கியமா நான் சொல்ல போய் சொல்லியா போய் நான் கொண்டாது நான் நாட்டு மக்களை நான் பாத்துக்கிறேன் என்ன சொல்ற ஆமாயா ஒரு உண்மை திருமணம் என்ன நல்லவன் செய்தா நல்லதா தான் இருக்கும் இல்லையா நாட்டு மக்கள் நீ நல்ல செய்தா நான் செய்தேன் ஆமா எல்லாம் நல்லதுதான் சரி சரி நான் போய் இந்த வெட்டி செய்து மாமாவை சொல்றேன் நாட்டு மக்கள் என்னென்ன தேவையோ யாருக்கு என்னென்ன தேவையோ மனம் கோணாம இருந்து அவங்க கவனி நீ போயிட்டு பாய் பாய் இந்த நாட்டு பொறுப்பை என்னோட ஒப்படைச்சிருக்காரு இந்த நாட்டு மக்களுக்கு அரணாக இருந்து கட்டி காப்பாற்ற வேண்டும் புறப்படுகிறேன் நாட்டு மக்களிடம் சொல்லுங்க அண்ணே விட்டு போவது கண்ணி சத்தியமா விட்டு போக மாட்டேன் எனக்கு ரொம்ப மனசு கஷ்டமா இருக்கு அண்ணி அப்படியா உங்களை விட்டு நான் ஒரு நாளும் பிரிய கூடாதுன்னு பாக்குறேன் அப்படியா அதனால நம்ம இருவரும் படுத்து உருக்கலாமா அண்ணி நீங்க இந்த பருமா படுங்க நான் அந்த பருமா படுக்கிறேன் அண்ணி என்ன எதுக்கு எழுப்புனீங்க அண்ணி என்ன எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நான் தூங்கிட்டு இருக்கிறேன் அண்ணி நான் ஏன் நீ உங்களை எழுப்ப போறேன் அப்ப நீங்க எழுப்பலையா சத்தி போதும் நான் எழுப்பல நீ அண்ணி பேய் எதுனதுதா பேயா ஆமா நீ என்ன எங்க வீட்டுல அதெல்லாம் கிடையாது எனக்கு பயமா இருக்குது அதனால இந்த பக்கம் படுங்க நான் அந்த பக்கம் படுக்கிறேன் நீ
அண்ணி அண்ணி எங்க அண்ணி பாத்தீங்க எங்க அண்ணி பாத்தீங்க ஐயோ எங்க அண்ணி பேய் வந்து போயிடுச்சா அண்ணி அண்ணி எனக்கு திருமண ஆழி உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்கறதுக்கு வரே ஒரு நல்ல மனுஷன் தான் நல்லா இருன்னு சொல்லுவோம். நல்லா ஹீரோனியே நான் இப்ப நல்லா கல்யாணம் மணியா எனக்கு அடி வயிறுல இருந்து மனு வயிறு வந்து அப்படியா மண்டையெல்லாம் குழந்து அவன் என்ன சொன்னீங்க இன்பம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் உன்னை கைவிட மாட்டேன் ஒழித்து விட்டு காலி கழுத்துல கட்டி அடி பாலி தளபதி என்ன போட்டோம் தளபதி அவர் தாலி மட்டும் தான் கட்டினாரு அவர் விரல கூட என் மேல படவில்லை. இருந்தாலும் நம்ம இருவரும் இப்பொழுது சந்தோஷமா இருக்கலாம். எப்படி தெரியுமா அவன் வச்சுட்டான் அதுல சித்திரமா என்ன வச்சுக்கிறேன்ற ஆமாங்க அது பேர் நாங்க தளபதி எப்படி தெரியுமா ஒரு பூமீடு தூவைக்கிட பின்னாலே உனக்கு மட்டும் தான் இப்படிப்பட்ட ஆசை இருக்கிறதா எனக்கு என்ன பண்ணுவாங்க அவங்க நான் வந்து வீட்டுக்கு போடுவாங்க முத்துதீரும் சத்தம் கேட்குதடி
அண்ணி தேடி வரும். அப்படி இருந்தா யாரும் ஆடு சொல்றாங்களே, பார்க்கலாம் யாருன்னு. நடக்குமா? ஒரு நாட்டு இளவரசி போய் அந்த நாட்டு தளபதியார் கூடவா விடக்கூடாது இவள. என்னங்க இப்படி ஆடி பாடிதான் ஏறும்போது தெரியாது. என் கண்ணி வந்துருவாங்க, அவங்களுக்கு முன்பதான் நான் வந்து படுக்க வேண்டும். புறப்படுங்க, போகலாம். அவன் செய்யற வேலை தகுமா? வரட்டும், நம்ம எப்படி உருங்கலாம். என்ன பொம்பளையா வெளியே தூக்கணுமா போகுது? யார் எங்க போறாங்க, யார் எங்க வராங்க ஒண்ணுமே தெரியாது. என்னடா உனக்கு போய் ஆனா 10,000 கெரும்சா கேஸ் அவளுக்கு துணு போட்டு தூள மாட்டு எதிர் விட்டு மோள மாட்டு தூங்கிறா பாரு. எழுப்பலாம். அண்ணி 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 அடைச்சி எழுந்துருங்க அண்ணி. அண்ணி சொல்லுங்க, இவ்வளவு நேரம் என்ன மட்டும் தன்னந்தனிமை விட்டுட்டு நீ எங்க போயிருந்தீங்க? அண்ணி என்ன உங்க மேல சத்தியமான எங்கேயுமே போகணும் அண்ணி. அங்கேதான் நீ பத்தி கடந்து என் மேல சத்தியமா எங்கேயுமா போயா? எங்க அண்ணன் மேல சத்தியமா, என் வீட்டுக்காரன் தாலி மேல சத்தியமா இங்கதான் இருந்தேன். அடைச்சி 7 தாலி சத்தியம் மூடிட்டு எழுந்துருவேன். நீ எங்க போய் நான் பார்த்தேன். அண்ணி நீங்க யாரு?
ஒரு நாட்டு இளவரசி. சொல்லுடி. அவன் யார்? ஒரு நாட்டு தளபதி யாரு? போய் அவன் கூட கள்ளத்தோட இருப்பான். எல்லாம் அடுக்குமா? நியாயமா? ஒரு நாட்டு இளவரசி செய்யக்கூடிய வேலையா இது? அண்ணி ஏய், சீ, வாய மூடு. யாருக்கு புத்திமதி சொல்றது? நீ யாரு? இது அண்ணி. என்னோட அண்ணியா? என் வீட்டுல வாழ வந்துவேன், எங்க அண்ணனுக்கு வாக்கப்பட்டுவேன். ஆமா. என்ன? நீ வரும்போது வாத்த விட்டது என்னடி? அது ஒண்ணும் கிடையாது. உன்னால என்ன பண்ண முடியுமா பண்ணிக்கோ. என்கிட்ட பணம் இருக்கு, பதவி இருக்கு, சொத்து இருக்கு, நகை இருக்கு. நல்லா இறைப்பேன், எவன் கூட சந்தோஷமா இருப்பேன். எனக்கும் இந்த நாட்டு தளபதி இருக்கும். எனக்கோ கள்ள காதல் தான். உன்னால என்னடி பண்ண முடியும்? அடி தட்டு வாங்கி. அண்ணி, எத்தனை பணம் பொருள் வச்சிருந்தாலும் என்னால என்ன செய்ய முடியும்னு சொல்றீங்களா? ஆமா. அண்ணி, நான் இப்ப சென்று என்னுடைய மாமனார் இடத்துக்கு சொல்ல போறேன். சொல்ல போறியா? ஆமா. நீ போய் உன் மாமனார் கிட்ட சொல்லு, எங்க அப்பா கிட்ட நான் சொல்லி அது எப்படி பேசணும் அப்படி அண்ணி. பேசிட்டேன். அப்பா போடா. நம்ம வீட்டுல இருக்க அண்ணி என்ன பார்த்து தேவடியா தாசி லோப்பரு பேப்பர்னு கேட்டது எல்லாமே ஏரிக்கார முள்ளு தோப்பு, வாழை தோப்பு, கரும்பு தோப்பு எல்லாமே என்னை 8 அடி ஒதுக்கிறப்ப என் முடி புத்தி செவத்துல இந்த பக்கம் 4 அடி, அந்த பக்கம் 4 அடி அடிச்சு என்னை என்ன ஒரு ஒதுக்கிறா தெரியுமா? விட்டா போனா போடும் அப்படிங்க முன்னாடி போய் தேவடியான்னு கேட்டு என்ன அடிக்கிறப்பா, என்ன அடிக்கிறப்பா. விடாதீங்கப்பா மாமா. அடிக்கல மாமா. வேண்டாம் மாமா.
வைத்தம்மா என்னை தவிக்க விடலாம். நான் எந்த தவறு செய்யும் இப்படி சேட்டை கொண்டு வேட்டையாடியே இப்போ என்ன நிலைமை இருக்கின்றது தெரியுமா? நீ எந்த நிலைமை இருக்கிற? ஆமா, இப்போது 3 மாத கர்ப்பமாக பாலத்தையே வாங்கிட பருப்பதத்தை எப்படியா நம்மளோட அண்ணனும் போருக்கு போய்க்கிறாங்க. 3 மாத கர்ப்பிணின்றாலே எனக்கு திருமணம் கையோட எங்க அண்ணன் போருக்கு பண்ணது. அது எப்படி நிறமாத கர்ப்பிணி ஆக்கலாம்? அப்பா இந்த நாட்டு மக்கள் எல்லாம் கேளவா பேசப்பட்டாங்களா? ஒரே வார்த்தை ஞாபகத்துக்கு அடையாம் என் தங்கைக்கு செய்து கொடுத்த சத்தியத்தை மீறக்கூடாது என்று நினைத்து உனக்கு என் மகனுக்கு திருமணம் மகனோ போருக்கு செல்ல 3 நாள் மாதவிடாக இருந்தார். மகனை அவர் போருக்கு வருவதற்குள்ளாக எவனோடு பெற்றுக்கொள்ளாவி 3 மாத கருவு காரணம் யாரு சத்தியத்தை மறவாதே. சொல்ல துடிக்கிறேன். என்னுடைய மகள் எப்பேற்பட்ட தெரியுமாடா? பத்தினா யார சொன்னோம்? முத்தமின்னா அம்மாவை தான் சொல்லுவோம். என்ன மேல என் கீழே வானத்துல ஒரு மாசு மருந்து அளவு இருக்கும். என் மகள் மகன் மேல ஒரு மருந்து தோட்டத்தை தாண்டவே மாட்டேன். அழிச்சுதான் போவா. எங்க அழிச்சு போவா? பத்திரமா தங்கவனாயர் மாசத்துல மாணிக்கவனாயர் மகள். மகளே, என்னை தலைகுணம் ஏற்படுத்திட்டாங்க விபச்சாரிதான். இழிக்க கூடாது. அதோ தெரியுது 60 மைலுக்கு அப்பால் அரவந்தாடே நாடுகளுக்கு விடு மகளை. இவளை அப்படியா கட்டம்பா? எடுத்துட்டு போக முடியுமா முடியாதா? போக முடியாது. போக முடியாது. நாயே சீரப்பட்ட நாயே